வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். ஸோ இதில் வந்து நம்ம காலையிலே வீடியோ போட்டிருந்தோம். எக்ஸாமுக்கான டேட் அப்படின்றது இந்த டைமிங்கில் தான் இருக்கும். அதாவது ஆகஸ்ட் 10, 11, 17, 18 4 நாட்களுக்கு 4 எக்ஸாம் அப்படின்றது இருக்கும். அதாவது எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெய்லீஃப், சீனியர் பெய்லீஃப், ப்ராசஸ் சர்வர் இது எல்லாத்துக்கும் ஒரு நாள் வந்து எக்ஸாம். அடுத்து வந்து அலுவலக உதவியாளர், இதுக்கு மட்டும் ஒரு நாள் வந்து எக்ஸாம். மொத்தம் 2 நாள் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசால்ச்சி, வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இதுக்கு மட்டும் ஒரு நாள் வந்து எக்ஸாம் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு வந்து ஒரு நாள் எக்ஸாம். இந்த மாதிரி 4 நாளில் 4 எக்ஸாம் அப்படின்றது கம்பல்சரி இருக்கும். ஸோ இந்த டேட் அப்படின்றது அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் அவங்க பண்ணலை. மேக்ஸிமம் இந்த டேட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. 99.9% அப்படின்றது இந்த டேட்டில் தான் இருக்கும். ஸோ கம்பல்சரி அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதே போல் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதில் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் யார் பேர்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரிசர்வேஷனை பாதிக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க. அதாவது பிசியில் இருப்பீங்க, பட் எம்பிசின்னு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் பாதிக்கும், உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதே போல் இப்போ ஒரு கம்யூனிட்டி சேஞ்ச் பண்ணி போடுறது, பிஎஸ்எம் இல்லாமல் பிஎஸ்எம் இருக்குன்னு போடுறது எல்லாமே இதில் வரும், ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, பேரில் வந்து ஸ்பேஸ் விடலை, அப்பாவோட இனிஷியல் சேஞ்ச் ஆகிடுச்சு, என்னோடய இப்போ ஸ்பெல்லிங்கில் வந்து தப்பாகிடுச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா இது வந்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் இதை பண்ணிட்டேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது சின்ன சின்ன விஷயத்துக்கு தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறது தான், சின்ன சின்ன விஷயத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரிசர்வேஷன் பாதிக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ விடோவே இல்லாமல் ஒரு விடோன்னு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகுறது? ரிசர்வேஷன் அவங்க எப்படி அதை ஃபாலோ பண்ணி எப்படி போடுவாங்க? அந்த மாதிரி தான். இந்த மாதிரி நான் இப்போ ஆம்பளை அப்ளை பண்ணுறது, பட் விடோன்னு போட்டிங்கன்னு வச்சுங்க, ஏதோ தெரியாமல் கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு தேவையான நபர் யாருன்னா விடோ தான் தேவை. நீங்கள் போய் ஜென்ஸ் போய் நின்றுட்டு நான் விடோன்னு போட்டேன் என்னை எடுத்துக்கிங்கன்னா எடுக்க மாட்டாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணதுக்கு, பேரில் தப்பு பண்ணதுக்கெல்லாம் ரிஜெக்ட்லாம் ஆகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ரிசர்வேஷனை பாதிக்கிற மாதிரி ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை நீங்களே யோசித்து பார்த்துக்கலாம். ஸோ ரிசர்வேஷனுக்குள்ளே அது வருமா? அதாவது இப்போ ஒரு ஆதரவற்ற விதவையாவோ இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனாவோ இல்லாமல் நான் இருக்கேன்னு போட்டால் தப்பு. அதுதான் ரிசர்வேஷனை பாதிக்கிற விஷயம். சும்மா பேருக்கு ஸ்பெல்லிங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரியான விஷயங்களை விட்டுருங்க. அதே போல் இது வரைக்கும் படிக்காமல் இருந்தீங்கனாலும் ஓகே, இதுக்கு மேலே படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இதில் வந்து போட்டி ரொம்ப 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 கம்மி. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம்லாம் போட்டிங்கிறதே சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த டைமே வேலைக்கு போக பாருங்கள். அடுத்து பார்க்கலான்னு போனீங்கன்னா டைம் போய்கிட்டே இருக்கும். உங்களால் பாஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது குறைஞ்சிரும். அதே போல் போட்டி அப்படிங்கிறதும் அதிகமாகிக்கிட்டே தான் போகும் ஒரு வருஷத்துக்கும். ஸோ அதனால் அதை புரிஞ்சு தெரிஞ்சு எக்ஸாமில் பாஸ் பண்ணுற மாதிரி படித்து எழுதுங்க. தேங்க்யூ.